மதுரையில் விழிப்புணர்வு நடைபயணம் மற்றும் கன்னியாகுமரியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சங்கு மாலையிட்டு வரவேற்பு என உலக சுற்றுலா தினம் களை கட்டியது. உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தை முன்னிட்டு உலக பாரம்பரிய சின்னமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு நடைபயணம் நடந்தது. சுற்றுலா மற்றும் நீர் நமது பொதுவான எதிர்கால பாதுகாப்பு என்ற தலைப்பில் நடந்த விழிப்புணர்வு நடைபயணத்தை மதுரை மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புது மண்டபம் விளக்கு தூண் வழியாக திருமலை நாயக்கர் மகால் வரை சென்ற இந்த நடைபயணத்தில் சுற்றுலாவின் முக்கியத்துவம், தூய்மை, பாலித்தீனை பயன்படுத்தக்கூடாது போன்ற வாசகங்கள் அடங்கிய அட்டையை கையில் ஏந்தியபடி மாணவர்கள் சென்றனர். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரியில் நடந்த நிகழ்ச்சியில் வெளிநாட்டு பயணிகளை வரவேற்கும் விதமாக குமரியின் பாரம்பரிய சங்கு மாலைகளை அணிவித்து வரவேற்பு கொடுத்தனர். குமரிக்கு சுற்றுலா வந்த வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ஆகியவைகளை பார்வையிட்டனர். ஆசியாவிலேயே மிக உயரமான தொட்டி பாலத்தில் நடந்த சுற்றுலா தின விழாவில் செண்டை மேளம் முழங்க மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலாச்சார ஊர்வலம் நடந்தது. இவ்விழாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.